நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. கர்த்தரை பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேசங்களாகி நம்ம என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதான சத்தியத்தை தேவர்களாகி நமக்கு காண்பித்து தந்து நம்மை பலப்படுத்துகிறது. இன்று அநேக சத்துருக்கள் தேவஜனங்களாகி நம்மை பின்தொடர்கிறார்கள். அது உலக பிரகாரமோ இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ இல்ல ஊழிய பாதையிலோ அநேக காரியங்கள் நமக்கு எதிராக எழுந்து நம்மை பின்தொடர்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில கலங்கி சோர்ந்து போயிருக்கிற தேவஜனங்களாகிய நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுது உனக்கு விரோதமாக எழுந்து உன்னை பின்தொடர்கிற எல்லா சத்துருக்களையும் நான் தான் புறப்பட பண்ணினேன் என்று. இதை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி, ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனம், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளை, ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இப்படி செய்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பும். இதை வாசிக்கிற எல்லாருடைய இதயத்திலும் எழும்பும். ஆனா இந்த வசனத்தின் 2வது பகுதி அதை தெளிவா சொல்கிறது. தேவனால் மீட்டுக் கொள்ளப்பட்ட தேவ ஜனத்தின் வாழ்க்கையில சத்துருக்கள் எழும்பும் பொழுதும் சத்துருக்கள் பின்தொடரும் பொழுதும் ஒரு காரியத்தை அவர்கள் நன்றாய் புரிந்திருக்க வேண்டும். இவை அனைத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஏன் கர்த்தர் அறிந்து இதை அனுமதித்தார் தெரியுமா? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கர்த்தர் தான் அவர்களை புறப்பட பண்ணினார். கர்த்தர் தான் நமக்கு விரோதமான காரியங்களை எழுந்து நம்மை பின்தொடர பண்ணுகிறார். எதற்காக தெரியுமா? ஒரு திரி அடைகிறது போல அவர்களை அழைத்து போட. இதுதான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவனுடைய விசேஷம். ஒரு ஆமான் மொர்தெகாய்க்கு எதிராக எழுப்பினான், தேவ பிள்ளைக்கு எதிராக எழுப்பினான். கர்த்தர் அதை அனுமதித்தார். மொர்தெகாயை மாத்திரம் கொலை செய்வது ஆமானுக்கு அற்ப காரியமா இருந்ததாம். அதையும் கர்த்தர் அனுமதித்தார். மொர்தெகாயின் இனத்தை அழிக்கும்படியால், கட்டளை பிறக்கும்படியால் கிரியை செய்தான். கர்த்தர் அனுமதித்தார். அதன் பிற்பாடும் மொர்தெகாயின் மேல் இருந்த அந்த கோபத்தினால 50 முழ உயரமான தூக்கு மரத்தை ஆமான் செய்வித்தான். கர்த்தர் அனுமதித்தார். இவை எல்லாமே கர்த்தர் எதற்காக அனுமதித்தார் தெரியுமா? ஆமானை மட்டுமல்ல, ஆமானின் 10 குமாரர்களையும் யூத ஜனங்கள் இருக்கிற எல்லா தேசத்திலும் உள்ள எல்லா சத்துருக்களையும் அழித்து போடும்படியாய் கர்த்தர் தீர்மானித்ததுனால முதலாவது சத்துருக்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அனுமதித்தார். தானியேலுக்கு விரோதமாய் சத்துருக்கள் முறுமுறுத்ததை, பொறாமை கொண்டதை கர்த்தர் அனுமதித்தார். எதற்காக அனுமதித்தார் தெரியுமா? தானியேலை உயர்த்தி சத்துருக்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அழித்து போட கர்த்தர் தீர்மானித்ததுனால. இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில ரதங்களும் குதிரைகளும் இராணுவங்களும் பராக்கிரமசாலிகளும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாய் பின்தொடர்றாங்க. கர்த்தர் அனுமதித்தார். சொல்ல போனா கர்த்தர் தான் அவர்களை ஏவினார், புறப்பட பண்ணினார். தானியேல் காரியத்திலும் அப்படித்தான். தானியேலுக்கு விரோதமான எண்ணம் சத்துருக்களின் இருதயத்துல இருந்ததை கர்த்தர் பார்க்கிறார். தம்முடையவர்களை உயர்த்தவும் சத்துருக்களை அழிக்கவும் அநேக நேரங்கள்ல கர்த்தர் தான் என்ன பண்றாரு? சத்துருக்களின் காரியங்களை செயல்படுத்த அவர் முதலில் அனுமதிக்கிறார். ஆமானின் காரியத்துல அப்படித்தான். கடைசியில் என்னாச்சு? தேவ ஜனம் உயர்த்தப்பட்டது, சத்துருக்கள் முழுமையாக அழிக்கப்பட்டார்கள். ஆமான் மாத்திரமல்ல, ஆமானின் 10 குமாரர்கள் மாத்திரமல்ல, சூசான் அரண்மனையில் உள்ள யூதர்களுக்கு விரோதமானவர்கள் மாத்திரமல்ல, எந்தெந்த தேசத்திலே யூதர்கள் இருந்தார்களோ அந்த எல்லா தேசத்திலும் உள்ள யூதர்களுக்கு விரோதமான சத்துருக்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டார்கள். இதுதான் கர்த்தருடைய செயல். தேவ ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு பொல்லாத கிரியை இருக்குமே ஆனால் கர்த்தர் முதலாவது அந்த பொல்லாத கிரியை அவன் தம்முடைய ஜனத்தின் வாழ்க்கையில எதிராக செயல்படுத்த கர்த்தர் அனுமதிக்கிறார். எதற்காக? முழுமையாய் அந்த பொல்லாத கிரியை அழித்து போடுவதற்காக. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்று நமக்கு எதிராக யார் எழுப்பினாலும், அது குதிரைகளோ இராணுவங்களோ பராக்கிரமசாலிகளோ யாரா வேணாலும் இருக்கலாம், இது நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் தான் புறப்பட பண்ணினார், கர்த்தர் தான் அனுப்பினார், கர்த்தர் தான் அதை செயல்படுத்த அனுமதிக்கிறார். எதற்காக? தேவஜனங்களாகி நானும் நீங்களும் உயர்த்தப்படும்படியால், சத்துருக்கள் முழுமையால் அழிக்கப்படும்படியால். கர்த்தர் சத்துருக்களை எப்படி அழிப்பார் தெரியுமா? ஒரு திரி அணைகிறது போல. வசனம் என்ன சொல்லுகிறது? பராக்கிரமசாலிகள், குதிரைகள், இராணுவங்கள், யுத்த வீரர்கள். ஆனா இது எல்லாமே கர்த்தரின் பார்வையில அற்ப காரியம், ஒண்ணுமே கிடையாது. தராசிலே படித்திருக்கிற தூசியை போல கர்த்தர் ஜாதிகளையும் ஜனங்களையும் பார்க்கிறார்.
அந்த அளவுக்கு கூட ஜனங்களும் ஜாதிகளும் கர்த்தருக்கு முன்பதாக கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. கர்த்தருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய குளிருக்கு முன்பாகவே மனுஷனால் நிற்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக எந்த ஒரு வல்லமையாலும் செயல்பட முடியாது. அவருடைய ஜனத்திற்கு விரோதமாக, அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்ட தேவஜனங்களாகி நமக்கு விரோதமாக யாராலும் எழும்பி நிற்க முடியாது. இது கர்த்தருடைய வைராக்கியம். என் ஜனத்திற்காக உக்கிர வைராக்கியம் கொண்டேன், மகா உக்கிர வைராக்கியம் கொண்டேன் என்று சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். அப்படிலாம் என்ன பண்ண முடியாது. சத்ருவாலும் பிசாசாலும் மனிதர்களாலும் சூழ்நிலைகளாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. தேவ சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கீழே விழாது. அப்படி இருந்தும் இன்று அநேக சூழ்நிலை, அநேக காரியங்கள், அநேக மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழுதி செயல்படுவதை இந்த வசனத்தின் பிரகாரம் தேவஜனங்களாகிய நாம் என்ன பண்ணணும்? சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். ஏன் தெரியுமா? இதை கர்த்தர் அனுமதித்தார். கர்த்தர் தான் இதை புறப்பட பண்ணினார். எதற்காக? ஒரு திரியை போல சத்துருக்களை அணைத்து போட்டு அழித்து போட்டு தேவஜனங்களாகிய என்னையும் உங்களையும் எல்லாவற்றுக்கும் மேலால் அவர் உயர்த்தி வைத்து நம்மிலே நமக்கு அவர் தந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி இம்மையிலும் மறுமையிலும் சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் அவர் மகிமைப்படவும், அவருக்கு பயப்படும் பயம் நமக்கு முன்பாக செல்லவும், நம்மை காண்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் பட்சமாய் திரும்பவும், எப்படி யூதர்களை குறித்த பயமும் கெடியும் புற ஜாதிகளுக்குள்ளே அது வந்ததுனால அநேகர் யூத மார்க்கத்தில் வந்து சேர்ந்தது போல தேவஜனங்களாக என்னை உங்களை காண்கிறவர்கள் கர்த்தரை குறித்து பயப்படுகிற பயத்தினால் நிறைந்து கர்த்தரிடமாய் திரும்பி அவர்கள் ரட்சிக்கப்பட, அவர்களுக்குள் இருக்கிற பொல்லாத கிரியை அழிந்து போக தேவஜனங்களாகி நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். நாம் அவருடைய அடையாளமாய், அன்பின் அடையாளமாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக நிறுத்தப்பட, அவர் நமக்காக வைராகியம் கொண்டு செயல்பட, சத்துருக்களை அழித்து போட்டு நம்மை உயர்த்த தேவஜனங்களாகி நாம் கர்த்தரை பிரியப்படுத்தி அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிரயாசப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய